சேக்கிழாருடைய பெரிய புராணம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. தெய்வ மரபிலே காப்பியமாகவும் வரலாற்று சிறப்புமிக்க புராணமாகவும் அமைந்திருக்கின்ற இந்த நூல் நமக்கெல்லாம் சிறந்த கருவூலமாக அமைந்த நூல். சேக்கிழாருடைய பெரிய புராணம் இல்லை என்றால் பல வரலாறுகள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சைவ அன்பர்கள் நன்றாக அறிவார்கள். அதனால் அந்த நூலை 12ஆம் திருமுறையாகவே பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதிலே சேக்கிழார் திருமுறை மரபுகளை சொல்லியிருக்கிறார். நாயன்மாருடைய சிறப்பை நயமாக எடுத்துரைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அகைச்சான்றாக உள்ள திருமுறை தொடர்களையும் செய்திகளையும் தான் அவர் இணைத்திருக்கிறார். எனவே இது புராணம் என்று சொல்லுகிற பொழுது பழமையான ஒரு வரலாறு என்பது புராணம் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள். ஆனால் அந்த பொருள் இந்த புராணத்திற்கு முற்றிலுமாக பொருந்தாது. பழமையான வரலாறு என்பது ஒரு புறம் இருந்தாலும் புராணம் என்று சொன்னால் தெய்வ தொடர்புடைய ஒரு வரலாறு. அதுதான் சேக்கிழாருடைய பெரிய புராணத்திற்கு அமைந்திருக்கிற ஒரு சிறப்பு. கண்ணப்ப நாயனார், சண்டேச நாயனார் 2 நாயன்மார்கள் மிக பழமையானவர்கள். ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுரத்தில் சண்டேச நாயனாரை எடுத்து சொல்லுகிறார். காலத்தினாலே நமக்கு பழமையான திருவாசகத்தில் அவர் குறிப்பிடுவது 2 அடியார்களைத்தான். ஒருவர் கண்ணப்ப நாயனார், இன்னொருவர் சண்டேச நாயனார். அந்த 2 பேரும் மிக பழமையானவர்கள், காலத்தினாலே அறியப்பட முடியாதவர்கள். அப்படி பழமையான அடியார்களையும் இங்கே அவர் சொல்லியிருக்கிறார் சேக்கிழார். சுந்தர காலத்திலே வாழ்ந்த அடியார்களையும் அவரே பாடுகிறார், சுந்தரரே பாடுகிறார். அந்த அண்மைக்கால வரலாற்றையும் இணைத்து சைவ மரபிலே பழ அடியார்களாக எவ்வளவு பேர் இருந்தார்கள், புத்தடியாராக எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்றெல்லாம் பட்டியலிட்டு சுந்தரர் சொல்ல, அவர் குறிப்பாக சொன்ன அந்த திருப்பாடல், திருத்தொண்ட தொகை விரிவடையாமல் போய்விடுமோ என்ற அச்சத்திலே சேக்கிழார் அதை விரிவாக செய்திருக்கிறார். எனவே ஒரு புராணம் நமக்கு கிடைக்கின்ற புராணங்கள் எல்லாம் வடமொழியிலே இருக்கும், தமிழிலே செய்திருப்பார்கள் அல்லது வேறு மொழியிலேயும் செய்திருப்பார்கள். ஆனால் பெரிய புராணம் மட்டும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இதற்கு மூலமாக இருப்பது திருத்தொண்ட தொகை, இதற்கு வழியாக இருக்கின்ற ஒன்று திருத்தொண்ட திரு அந்தாதி. இந்த 2 மூல நூல்களையும் வைத்து, ஒரு மூலப்பதிகங்களையும் வைத்து சேக்கிழார் நம்முடைய காப்பியத்தை செய்திருக்கிறார். நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகின்ற திருத்தொண்ட திரு அந்தாதி மட்டுமல்ல, அவர் பாடியிருக்கின்ற மற்ற பாடல்களையும் அவர் கருத்திலே கொள்ளுகிறார். மூவர் தேவாரம் மட்டுமல்ல, 11ஆம் திருமுறை இருக்கின்ற ஐயடிகள் காலகுருவ நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், காரைக்கால் அம்மையார் போன்ற அத்தனை பேருடைய பாடல்களையும் கருத்திலே கொண்டு அதை மூலமாக கொள்ளுகிறார். பட்டினத்தடிகளுடைய பாடலில் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு குறிக்கப்படுகிறது. அந்த வரலாற்றை அவர் படித்து அவர் சொல்லுகின்ற முறையையும் அதிலிருந்து மாறாமல் தன்னுடைய காப்பியத்திலே ஞானசம்பந்தர் வரலாற்றை எழுதுகிறார்.
அவர் சொல்லுகிறார். ஞானசம்பந்தர் வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது அதை விரிவாக சொல்லலாம். இருந்தாலும் ஒரு குறிப்பு உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடித்தவுடனே யார் கொடுத்திருந்த பாலை என்று கேட்கிற பொழுது அடையாளம் காட்டி தோளுடைய செவி என்று பாடுகிறார். இப்படி பாடுகின்ற அந்த அடையாளம் காட்டி பாடுகின்ற பாடலை பற்றி நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகிற பொழுது, இப்படி பாடி தன்னுடைய தந்தைக்கு பெருமானை காட்டினார், அவர் காட்டினார் என்று சொல்றார். ஆனால் சேக்கிழார் அவருக்கு அந்த காட்சி தெரியவில்லை என்று பாடுறார். அப்ப நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகின்ற அந்த தொடருக்கு முரணாக சேக்கிழார் சொல்லுகிறாரா? நம்பியாண்டார் நம்பிகளுடைய பாடலை பார்த்தால் ஞானசம்பந்தர் பாடி பெருமானுக்கு அந்த பிரமாபுரத்து பெருமானை காட்ட கண்டு, அவர் காட்ட கண்டு தாழை மகிழ்ந்தார் என்று பாடுறாருன்னா, இவர் காட்டி அவருக்கு தெரியவில்லை என்று பாடுறார். அப்போ நம்பியாண்டார் நபிகளுடைய பாடலுக்கு வேறு வகையிலே பொருள் கொண்டு இதுதான் உண்மையான கருத்து என்றுதான் அதை தம்முடைய வரலாற்றில் இணைக்கிறார். அதுபோல பழைய தொடர்களுக்கெல்லாம் உள் கருத்தாக சிலவற்றை வைத்துத்தான் அவர் பாடுகிறார். அந்த சேக்கிழாருடைய பெரிய புராணம் முழுமையும் நாம் ஆங்காங்கே சொல்லலாம், சொல்லி மகிழலாம். அது நம்முடைய பெரிய புராணத்திற்கு தொகை நூலாக வகை நூலாக, அது மட்டுமல்ல அருளாளருடைய அருட்பாடல்களே மூலங்களாக இருக்கிறது. ஞானசம்பந்தர் பாடிய பாடல்களே அவருடைய வரலாற்றுக்கு மூலம், நாவுக்கரசுடைய திருமுறையே அவர்களுடைய வரலாற்றுக்கு மூலம், சுந்தரனுடைய வரலாற்றிலே தொடக்கம் முதலாக அவர் ஓலைகாட்டி ஆட்கொண்டது முதலாக மத்த யானையிலே ஏறி கடையா உடலோடு சென்றார் என்பது வரையில் நமக்கு திருமறைப்பாடல்களே சான்று இருக்கிறது. இதுபோல முழுமையாக இந்த வரலாற்றை அலைச்சான்றோடு சொல்லி விளக்குகின்ற புராணம் வேற எங்கும் இல்லை. அது நமக்குள்ள தனிச்சிறப்பு. அதனால்தான் பின்னாலே சிவஞான முனிவர் சேக்கிழாரை பாடுகிற பொழுது தூக்கு சீர் திரு தொண்ட தொகை திரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனா பதி குன்றை வாழ் சேக்கிழான் அடி சென்னி நிறுத்துவாம் என்று பாடுறார். அதனால் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த வரலாற்றினுடைய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டுகிறது. நீங்கள் எல்லாம் இப்பொழுது காலம் கடந்திருக்கிற ஒரு நிலை, தூங்குகின்ற நிலை இருந்தாலும் இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வப்படுவதற்காக நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சிலவற்றை நாம் சிந்திக்கலாம். அதில் நாம் பார்த்து 9 பாடல் பார்த்திருக்கிறோம். 10வது பாடல் நூல் பெயர் என்று வருகிறது. நூல் பெயரை பற்றி அவர் விளக்குகிறார். பொதுவாக பாயிரம் என்று சொன்னால், பாயிரத்துல ஒரு நூலுடைய பாயிரம் அல்லது முன்னுரையில ஆக்கியோன் பெயர் இருக்கணும், பாயிரத்துல இருக்கணும். நூலுக்குள்ளே இருக்கிறத, நூலுக்குள்ளே கூட சிலவற்றை இருக்கும். ஆக்கியோன் பெயர், வழி, எல்லை, நூற்பெயர், யாப்பு, முதலிய பொருள், கேட்போர், பயன் என்று ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பு என்று 8 பொருள்களை பாயிரத்திலே சொல்ல வேண்டும் என்பது இலக்கணம். அது இல்லாமல் ஒரு 3 சொல்கிறார்கள். காலம், களம், காரணம் என்று 3 சொல்கிறார்கள். இந்த 3ம் இந்த பாயிரத்திலே அடங்கும். ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொன்ன நினைவு, சிவஞான முனிவர் சிவஞான போரத்திற்கு பேருரை எழுதியவர், அதாவது மாபாடியம் எழுதியவர். சிவஞான போரத்து முன்னே ஒரு தற்சிறப்பு பாயிரம் இருக்கும். அந்த பாயிரத்தை பற்றி எல்லாம் சொல்லி வருகின்ற சிவஞான முனிவர் அந்த பாயிரத்தை எடுத்து காட்டி, இதிலே ஆக்கியோர் பெயர், நூல், நூல் பெயர், வழி, எல்லை, யாப்பு,
யார் கேட்பது, இதற்கு என்ன பயன் என்பது போல இருக்கிற 8 பொருளையும் இணைத்து சொல்லுவார். சிவஞான போல பாயிரத்துல இந்த பாயிரத்தில் எல்லாம் இருக்கிறது, இந்த 8 பொருளும் இருக்கிறது, பாயிர இலக்கணம் பிறழாமல் இருக்கிறது என்று சொல்றார். ஆனால் அவர் சொல்லுகிற பொழுது அவருக்கு ஒரு கருத்து, காலம் களம் காரணம் இந்த மூன்றும் தேவையில்லை பாயிரத்துல என்பது அவருடைய கொள்கை. பின்னால நன்னூல்ல பொதுப்பாயிரமாக பாடுகின்ற பொழுது நன்னூல் என்ற இலக்கண நூல்ல பாயிரத்தினுடைய இலக்கணம் சொல்ற பொழுது இந்த 8ஓடு காலம் களம் காரணம் என்று மூன்றையும் சேர்த்து சொல்லுகின்ற வழக்கம் உண்டு என்று பாடுறார். இந்த மூன்றையும் சேர்த்துக்கலாம்ன்றார். ஆனால் சிவஞான முனிவர் காலம் களம் காரணம் சொல்லல, அதை பாயிரத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்று சொல்லுகிறார். அது அவருடைய கருத்து. ஆனால் இங்கே உடைய சேக்கிழாருடைய பாயிரத்தை வைத்து பார்க்கிற பொழுது சில குறிப்பு தெரிகிறது. அந்த நோக்கத்திலே பாயிர இலக்கணமாக ஒரு பாடலை பாயிரம் என்ற பகுதியில பார்க்கிற பொழுது பெருமானை பற்றி புகழ்ந்து பாடுறார் இல்லையா, உலகலாம் வந்தோதற்கரையவன் என்று அவர் பாடுறார். அப்புறம் எடுக்கின்ற மாக்கதைன்னு ஒன்று சொல்றார். இந்த மாக்கதை என்பதுதான் பின்னாலே பெரிய புராணம் என்று மாறி இருக்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு. சிக்கேஸ் கூட எழுதுவதாக எனக்கு நினை. மா என்றால் பெரிய, கதை என்றால் புராணம். எனவே மாக்கதை என்ற அந்த சொல்லினாரே இந்த நூலுக்கு பெயரை குறிப்பாக சொல்கிறார். முதல்ல அங்கேயே சொல்லுகிறார் மாக்கதை என்ற பெரிய புராணம். அவர் பொதுவா மாக்கதை என்ன, பெரிய புராணம் சொல்லாம மாக்கதை, அதை பின்னால வருகின்றவர்கள் பெரிய புராணம் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். எனவே நூலுக்கு பெயராக இந்த பாடல்ல தனியா சொல்றார், நூற்பெயர் என்று வைக்கிறார். ஆக்கியோன் பெயரே, இந்த நூலை எழுதியது யார் என்பது அங்கு குறிப்பில்லை. ஆக்கியோன் பெயர் இல்லாமல் வழி பின்னால் சொல்ல போறார். இது எந்த நூலுடைய வழியாக வருகிறது என்று, திருத்தொண்ட தொகை அப்புறம் வகை இதன் வழியாக வருகிறது என்று சொல்ல போறார். எல்லைன்னு சொல்ற பொழுது எந்த மொழி, அந்த எந்த மொழியில் எழுதப்படுகிறதோ அதுதான் எல்லை. தமிழ் மொழியில் எழுதப்படுவதாலே இது தமிழ்நாட்டு எல்லை, அது எல்லை தெரியும். அப்புறம் நூற்பெயர் என்றால் இங்கே அவரே சொல்றார், திருத்தொண்டர் புராணம் என்று சொல்றார். நூற்பெயர் யாப்பு முதலிய பொருள் என்பதெல்லாம் அங்கேயே அடியாருடைய பெருமை, இறைவனுடைய பெருமை எல்லாம் சொல்லி சைவத்தினுடைய கருத்தை தான் நான் சொல்ல போகிறேன் என்று சொல்றதுக்காக என்ன சொல்றார், செப்பலுற்ற பொருள், செப்பலுற்ற பொருளின் சிறப்பு என்று சொல்றதுனால நான் இங்கே சொல்லுகின்ற இந்த பெரும்பொருள் என்பது உயர்ந்த ஒன்று, உயர்ந்த விஷயம். சைவ அடியாரை பற்றியும் சைவ மரபை பற்றியும் பெருமானுடைய கருணையை பற்றியும் சொல்லுகின்ற சிறப்புடைய நூல் அல்லவா என்று அந்த என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலிய பொருள் கருதிய பொருள் என்ன என்பது குறிப்பாக சொல்லுகிறார். நேரடியாக இல்லாமல் இதெல்லாம் குறிப்பாக சொல்றார். அது இல்லாமல் காலம் களம் காரணம் மூன்று நான் இதை பற்றி சொல்ற பொழுது சிந்தாமணியை அனபாய சோழன் படித்துக் கொண்டிருந்தான். அதை மாற்றுவதற்காக பெரிய புராணம் எழுதப்பட்டது என்ற ஒரு கருத்தை உமாவலீஸ்வரன் சொல்லுகிறார். அப்ப நூல் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்றால் அதுதான் காரணம். அரசனாக இருக்கிற சோழ மன்னன் சமண நூலை படித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாலே சைவத்திலே ஒரு உயர்ந்த வரலாறு உள்ள பகுதியெல்லாம் உண்டு, அதையெல்லாம் எடுத்து தொகுக்க வேண்டும் என்பதுதான் காரணம். அது சிந்தாமணிக்கு மறுபெயர்ந்து இருக்கட்டும், அது ஒரு காரணமாக இருந்தாலும் திருத்தொண்ட தொகையிலே குறிப்பிட்ட அந்த அடியார்கள் எல்லாம் ஒருவரையிலே ஒரு சொல்லை சொல்லிட்டு போறார் இல்லையா, அது அப்படியே மறைந்து விடக்கூடாது என்று விரிவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அதுதான் காரணம். களம் எது என்றால் அங்க அனபாயன் அரசவையில் வருகின்ற பாட்டுல அவையடக்கத்துல தூய பொன்னணி சோழன் நீடூழி பாராய சீர் அனபாயன் அரசவை என்று. எனவே அனபாயனுடைய அரசவை என்பதாலே அது களம், அங்கே இருந்து அவர் அரங்கேற்றுகிறார், அவர் காலத்திலே அரங்கேற்றுகிறார். காலம் என்பது அனபாயனுடைய காலம். எனவே காலம் களம் காரணம் இந்த மூன்றும் இதுல அடங்குது. ஆக்கியம் பெயர் அங்க இல்லை,
ஆனால் நூற்பெயரை திருத்தொண்டர் புராணம் சொல்ல போகிறார். இங்கேயே மாக்கதைன்னு வேற சொன்னார். யாப்பு என்றால் இந்த பாடலெல்லாம் இந்த நூலெல்லாம் இந்த யாப்புலே வெண்பாவா விருத்தமா கலிப்பாவா எந்த விருத்தம் எந்த யாப்பு என்று கேட்பார்கள். அதுதான் யாப்புன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் யாப்பு என்றால் சிவஞான முனிவர் வேறு பொருள் சொல்றார். யாப்பு என்பது பா வகையை குறிக்கவில்லை, செய்யுள் வகை செய்யுள் வடிவத்தை குறிக்கவில்லை. யாப்பு என்றால் ஒரு கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? இந்த நூலை படிப்பதற்கு முன்னால் எந்த நூலை படிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடு. அதனால இங்கே அடியார் பெருமை சொல்லுவதாகவும் நடராஜருடைய மானிடம் பற்றி சொல்லுகிறார். அவர் வரதராக இருக்கிறார், கருணை உள்ளவராக இருக்கிறார், கங்கையை சூடு இருக்கிறான், பிறையை சூடு இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி ஊழடைந்த உடம்பின் பிறவியை தானடைந்த உறுதியை சாரும் என்று அவருடைய பயனை சொல்கிறார். இந்த நூலுக்கு பயன் அதுதான் என்கிறார் இல்லையா? அதனால் யாப்பு என்பது என்ன என்றால், இந்த பெரிய புராணத்தை படிப்பதற்கு முன்னால் திருமுறைகளை எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும். உங்களுடைய தேவாரத்தை நன்றாக படித்தால், உன்னை சொன்னது போல 11ஆம் திருமுறை போன்றவற்றை எல்லாம் படித்தால் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்பதாலே எளிமையாக இன்னும் புரியும். திருமுறை தொடர்களை அப்படியே சொல்லுவார். திருமுறையினுடைய விளக்கங்களை எல்லாம் இங்கே சொல்லுகிறார். பாடலுக்கு விளக்கம் கூட சொல்றார். எனவே இந்த புராணத்தை படிப்பதற்கு முன்னால், பெரிய புராணத்தை படிப்பதற்கு முன்னால் மற்ற திருமுறைகளை நாம் நன்றாக படிக்க வேண்டும் என்ற குறிப்பை அவர் அங்கு சொல்லுகிறார். அதுதான் யாப்பு என்று வைத்து சேக்கடார் வெளிப்படையா சொல்லல. அவையடக்கத்தில சொல்லுகிற பொழுது அடியார் பெருமை, நடராஜனுடைய பெருமை, மானிடம் செய்கின்றவர் என்றெல்லாம் வருகின்ற குறிப்பினாலே இவையெல்லாம் திருமுறையிலே விரிவாக பேசப்படுபவை. இந்த நூலே மூவருடைய வரலாற்றை சொல்ல போகிறது. இந்த வரலாற்றுக்கு முக்கிய மூலமாக இருப்பது அவருடைய திருமுறைகள் அல்லவா, அவருடைய பாடல்கள் அல்லவா. எனவே அதையெல்லாம் நன்றாக படித்தால் பெரிய புராணம் எளிமையாக விளங்கும் என்ற கருத்தில் தான் இந்த பாயிரத்தை அவர் வைத்திருக்கிறார் அடிப்படையாக. அதுல இன்றைக்கு 9 பாட்டு பார்த்துட்டோம். 10வது பாட்டு நூற்பெயர் என்பது. இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கு இருள் 2 மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பான். அப்போ இந்த நூலுக்கு அவரே பெயர் வைக்கிறார். திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரை வைக்கிறார். அவரே அவருடைய வாக்குனாலே சொல்றார். இதுல இந்த திருத்தொண்டர் புராணத்தை பற்றிய ஒரு செய்தி. தமிழ்ல புலவர்கள் தாம் எழுதிய நூலுக்கு பெயர் வைக்கிற வழக்கம். அந்த பெயர் பின்னாலே மாறி வழங்குவதும். உதாரணமாக கம்பராமாயணம் என்று இப்ப நாம சொல்றோம், இல்ல ராமாயணம் சொல்றோம். கம்பர் தன்னுடைய நூலுக்கு ராமாயணம் பெயர் வைக்கல, ராமாவதாரம் என்று பெயர் வச்சிருக்கிறார். ராமாவதார பேர் என்றே அவர் சொல்றார். ஆனால் இன்னைக்கு யாரும் ராமாவதாரம் அந்த நூலை சொல்றது கிடையாது. ராமாயணம் சொல்லுவோம், வடமொழியிலே ராமாயணம் இருக்கிறது, இன்னும் மற்ற மொழிகள்லாம் ராமாயணம் இருப்பதாலே தமிழ்ல கம்பர் எழுதியதாலே அது கம்பராமாயணம் என்று சொல்றோம். அதே போல கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடுறார். கந்தபுராணத்துக்கு அவர் வைக்கின்ற பெயர் கந்தவேல் மாக்கதை என்று வைக்கிறார். கந்தபுராணம் நாம சொல்றோம், கந்தவேல் மாக்கதை இங்க எப்படி மாக்கதை சொல்றாரோ அது போல கந்தவேல் மாக்கதை. எனவே அதை இப்போது நம்ம கந்தபுராணம் என்றுதான் சொல்றோம். அதுபோல் சேக்கிழார் தம்முடைய நூலுக்கு திருத்தொண்டர் புராணம் என்றுதான் வைத்திருக்கிறார். ஆனால் வழக்கில பெரிய புராணம் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்க நினைவிருக்கலாம். தொலைக்காட்சி வந்த காலத்துல கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் வினாவிடை நிகழ்ச்சியில் வைப்பாங்க, குவிஸ் ப்ரோகிராம் என்று வைப்பாங்க. அதுல ஒரு ஆசிரியை, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை அந்த மாணவிகளுக்கு
வினா கேட்கிறார், குவிஸ் பிரகாரம்ல கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வின்னு சொன்னா, சேக்கிழார் எழுதிய நூல் பெயர் என்ன? அதுதான் கேள்வி. சேக்கிழார் எழுதிய நூல் பெயர் என்னன்னு சொன்ன உடனே இந்த மாணவி என்ன பண்றாங்க, எழுது ஒரு மாணவி கையை தூக்குச்சு. சொல்லுமான்னு ஒண்ணு அது என்ன படிச்சு பெரிய புராணம் சொல்லுச்சு. பெரிய புராணம் இல்ல உட்காரு, அப்பா சொல்ற உட்காரு. இன்னொரு பொருள் அதுவும் பெரிய புராணம் தவறுன்னு சொல்லிட்டு பெரிய புராணம் இல்லை திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா வேற ஒன்றும் இல்ல, திருத்தொண்டர் புராணமும் பெரிய புராணம் ஒன்றுதான் அந்த மாதிரி தெரியல. ஆனால் திருத்தொண்டர் புராணம் தான் சேக்கிழார் எழுதியிருக்கிறார். கேள்வி எப்படி கேட்டிருக்கணும், சேக்கிழார் தம் நூலுக்கு வைத்த பெயர் என்ன என்று கேட்டிருந்தால் அது சரி, திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் சொன்னா தப்புதான். ஆனால் சேக்கிழாருடைய நூலுக்குன்னா அந்த நூலுக்கு பெரிய புராணம் பெயர் இருக்கிறது, திருத்தொண்டர் புராணம் இருக்கு. ரெண்டு பேரும் வழக்கத்தை வந்து அப்படி சொல்லிருக்க கூடாது. ஆனா கேள்வி கேட்கிற பொழுது சேக்கிழார் தம் நூலுக்கு என்ன பெயர் வைத்தார் கேட்க. அதே போலத்தான் இன்னொரு கேள்வி இங்க இல்ல, வேற ஒருத்தர கேட்டோம், நாங்க கேட்டோம். பெரிய புராணத்திலே வருகின்ற சுந்தரமூர்த்தி, சுந்தரருக்கு நம்பியாரூர் என்ற பெயர் இங்க இருக்குது, அவருக்கு கைலாயத்துல என்ன பெயர் என்று கேட்டோம். அப்படி ஒரு கேள்வி கேட்டோம். அது பல பேர் சொல்லல, அந்த காலத்துல அது சொல்லல. கைலாயத்துல பெருமானுக்கு, இந்த சுந்தர பெருமானுக்கு ஆதார சுந்தரர் என்ற பெயர். அதனால சேக்கிழார் என்ன சொல்றார், அவருடைய குறிப்பில என்ன பண்றார், ஆதார சுந்தரன் என்பதை கைலாயத்துல சொன்னார், இங்க வந்து மீண்டும் கைலாயத்துக்கு போகுதான் சொல்றார். நிலவுலகிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு நம்பியாரூர்னு சொல்லுவார், ஆரூர்னு சொல்லுவார், வெண்தொண்டன் சொல்லுவார், இப்படி வேறு வகையில் தான் சொல்வாரே தவிர எங்குமே ஆதார சுந்தரன் சொல்றது கிடையாது. ஆனால் விதிவிலக்காக ஒரு இடம் அப்பர் பெருமானுடைய வரலாற்றை பாடுகிற பொழுது என்ன சொல்றார், மரந்தரு நெறிமாற மணிகண்டர் வாய்மைச்சிகள் அறந்தரு நாவுக்கரசும் ஆதார சுந்தரரும் பிறந்தருள உளதானார் என்று அந்த இடத்துல ஆதார சுந்தரன் வார்த்தையை சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, ஆதார சுந்தரன் பிறந்தார் இல்லையா, பிறந்த பின்னால் அவருக்கு நம்பியாரும் தெரிவித்தார். எனவே ஆதார சுந்தரர் என்ற பெயர் கைலாயத்தில் இருந்து என்ற குறிப்பினாரே ஆதார சுந்தரர் அங்கிருந்து வந்தவர் என்ற குறிப்பும், அதே போல நாவுக்கரசும் சொன்னதுனால அவரும் அங்கே வாகீச முனிவராக இருந்து வந்தார் என்ற குறிப்பையும் இணைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அறந்தரு நாவுக்கரசும் ஆதார சுந்தரரும் என்று அந்த ஒரு இடத்துல தான் ஆதார சுந்தரன் சொல்றார், மற்ற இடங்கள்லாம் நம்பியார் சொல்றார். அதுபோல சேக்கிழார் ஒரு பெயரை சொல்லுகிற பொழுது கூட எப்படி சொல்ல வேண்டும், எங்கே சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் உன்னிப்பாக எண்ணி அவர் சொல்லக்கூடியவர். அதனால இங்க அவர் என்ன பண்றார், இந்த நான் எழுதுகின்ற நூலுடைய பெயர் என்ன என்றார், இங்கு இதன் நாமம் கூறின். நாமம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல நாமம் சொல்லலாம், வடமொழியிலும் நாமம் சொல்லலாம். இங்க நாமம் சொல்றது பெயரை குறிப்பதா, நாமம் என்பதை பெயர்னு சொன்னோம்னா அது வடமொழி சொல். தமிழ்ல நாமம் என்றால் அச்சம்னு அர்த்தம், ஒரே சொல்தான். வடமொழியிலே நாமம் என்று சொன்னால் பெயர், அதே ஒலியோடு தமிழ்ல நாமம் என்று இருக்குது, அதற்கு அச்சம் என்று பெயர், அது பொருள். இங்க நாமம் என்றால் பெயர் தான், வடமொழியில் இருக்கிற நாமத்தான் சொல்றார். இங்கே இதன் நாமம் கூறின், இந்த பெயரை சொன்னார். என்ன பெயர்னு கேட்டால், இவ்வுலகத்து முன்னாள் தங்கு இருள் இரண்டு. உலகம்னு போட்டதுனால தமிழ்ல புறவுலகத்தை குறிக்கும், உயிரையும் குறிக்கும். எனவே என்ன சொன்னார், இந்த உலகத்திலே முன்னாள்
இருக்கிறது, சூரியன் மறைந்தால் வருகின்ற இருள். இன்னொன்று, உயிர்களை கலந்திருக்கின்ற ஒரு இருள் உண்டு, தங்கி இருக்கிற இருள், அது ஆணவம். அப்ப இவ்வுலகத்து முன்னாள் என்ற போது அந்த உலகம் என்ற சொல் புறவுலகை குறித்தால் புற இருள், உயிர்களை குறித்தால் அது அக இருள், அது ஆணவம். ரெண்டா சொல்ற, உலகத்து முன்னால் தங்கி இருள் இரண்டில் தான் வரும். இரண்டு இருக்குது இல்ல, அந்த இரண்டு எது? புற இருள், அக இருள். இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருள், மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற மாக்கள் என்று இங்க வர்றது TKS கூட அவர் என்ன பண்றார், மாக்கள் என்று சொன்னால் பக்குவமில்லாத உயிர்கள், ஆணவத்தோடு இருக்கின்ற உயிர்கள் என்ற ஒரு குறிப்பு எழுதுறார். மாக்கள் ஏன் அப்படி எழுதுறாரு சொன்னா, தமிழ்ல மக்கள் என்று சொன்னால் ஆறறிவுடைய மக்கள், நம்மை போல இருக்கிற மக்கள். மாக்கள் என்று சொன்னால் ஐந்தறிவு. தொல்காப்பியத்தில் அப்படி வருகிறது. மக்கள் தாமே ஆறறிவு உயிரே என்று வரும். ஆறு அறிவுடையவர் அவர்களை எல்லாம் மக்கள் சொல்ல முடியல. மாவும் மாக்களும் ஐயறினவே. மா என்றால் விலங்கு, அப்புறம் மாக்கள் சொல்ற. மாக்கள் என்ற ஐந்தறிவு. அது என்ன சொல்றார், விலங்குக்கு ஐந்தறிவு உண்டு, மக்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஆறறிவு உண்டு. ஆனா ஆறறிவு இருந்தும் கூட, மக்களாய் பிறந்தும் கூட ஆறாவது அறிவு இல்லாமல் ஐந்தறிவோடு இருக்கிறார் இல்லையா? ஐந்தறிவு என்ன? ஐந்து புலன்களால் வருகின்ற அறிவு, சுயமா சிந்திக்கின்ற சிந்தனை இல்லாமல், உயர்ந்த அறநெறிகளை என்ன என்று தெரியாமல் விலங்கு போலவே வாழ்றான் இல்லையா? சில பேர் மனித நல்ல மிருகம் சொல்றோம் இல்லையா? அது போல இருக்கின்றன அவர்களை எல்லாம் மாக்கள்ன்ற. ஐயறினவே மாவும் மாக்களும் என்று தொல்காப்பியர் ஆறறிவு கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கியிருள் இரண்டு, புறையிருள் அகையிருள் வேண்டும். அது மாக்கள் என்று நாம் சொல்லிட்டு இருந்தோம். மக்கள் என்று சொன்னால் ஆறறிவு, மாக்கள் என்றால் ஐயறிவு. மக்களாகவே இருக்கிறவங்க மிருகமா இருக்காங்க இல்லையா? ஆறறிவு இல்லாம அவளை மாக்கள் தொல்காப்பியரே ஐயறியவே மாவும் மாக்களும் அப்படி நினைச்சிடணும்னு சொல்லிட்டார். அதனால என்ன பண்றார் தொல்காப்பியர், உயர்திணை என்பனார் மக்கள் சுத்தே என்று தொல்காப்பியத்தில் முதல்லயே சொல்றார். உயர்திணை அகிரிணை பிரிக்கிற பொழுது திணை என்று சொன்னால் தமிழ்ல முதல் பொருள் ஒழுக்கம் தான். திணையில் சொன்னா முதல்ல ஒழுக்கம், அதற்கு பின்னால் பிரிவு, இடப்பிரிவு, அப்புறம் கீழ் மேல் என்கின்ற பிரிவு. குறிஞ்சி முல்லை மருதம் என்று சொன்னால் அதெல்லாம் நிலப்பிரிவு. உயர்திணை அகிரணை சொன்னா அந்த உயர்ந்த தாழ்வு என்ற அந்த பிரிவு. அது எல்லாம் இல்லாமல் ஒழுக்கம் என்று சொன்னால் திணை என்றால் ஒழுக்கம் என்பதுதான் உண்மையான பொருள். அதை வைத்துத்தான் நம்ம உயர்திணை அகிரணைன்னு பிரிக்கிறோம். எனவே தொல்காப்பியர் என்ன பண்ணார், உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே என்றார். உயர்திணை என்றால் மக்கள் சொல்ல வேண்டியதுதானே, மக்கள் சுட்டே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போகிற ஒருத்தனை பார்த்து இதோ போகிறானே அவன் அல்லவா மனிதன் என்று ஒருத்தன் சொன்னான்னா அதான் சிறந்ததுன்றான், அதான் உயர்திணை என்றார். மக்களா பிறந்துடலாம், எல்லாரும் அந்த நிலை அடைகிறார்களா? அவன் சொல்றது போறாப்பாரு, கழுதப்பாய போறாப்பாரு அப்படின்றோம், எருமாடு போறாப்பாரு. அந்த மாதிரி பல குணங்கள் நமக்கு இருக்குது இல்லையா? அந்த குணமெல்லாம் இல்லாமல் மக்கட்பண்புன்னு ஒண்ணு சொல்றார் திருவள்ளுவர் தான் சொல்றார். மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்ற ஒவ்வொரு விலங்குக்கு ஒரு பண்பு உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பண்பு உண்டு, மக்களுக்கு சில பண்பு உண்டு. அந்த மக்கட்பண்பு இல்லை என்றால் அவன் மக்களுக்கு சொல்லாதன்ற வள்ளுவர். அதுதான் தொல்காப்பியர் சொல்றோம். எனவே என்ன பண்ணார் நம்முடைய சேக்கிழார், மாக்கள் சொன்னார். இந்த கருத்தில் தான் சீக்கியர் என்ன பண்ணிட்டார், மாக்கள் என்பது பக்குவமில்லாத மக்கள் அப்படின்னு எழுதுறார்.
மக்கள் சிந்தைகள் சார்ந்திருக்கிறதுனால அப்படி எழுதுறா. பெரியவர் அவங்களாம் அப்படி எழுதுறாங்க. நாம என்ன பொருள் கொள்ளணும்? மாக்கள் என்று சொன்னால் ஆன்மாக்கள் என்று கொள்ளணும். ஆன்மாக்கள், அந்த மாக்கள் என்பது ஆன்மாக்கள் சொல்லலாம், வரும் பாட்டுல வரும். அந்த இடத்துல ஆன்மாக்கள் சிந்தையுள் சார்ந்த, ஏன்னா மக்களாக பிறந்து எந்த அறிவும் இல்லாமல் மாக்களா இருக்கிறது சிந்தையில் சார்ந்து வராது, சிந்தனை வராது. சிந்தையில் வர்றதுனால அங்க ஆன்மாக்கள் என்றுதான் சிறந்த பொருள். ஆன்மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை, இருளை சங்கி சார்ந்தின்ற இருளை, பொங்கிய இருள்ற ஏனை குறையுள் போக்குகின்ற செங்கதிரவர். ஏனை குறையுள் என்பது வெளியில இருக்கிற இருளை எது போக்குகிறது? கதிரவன் போக்குகிறார். கதிரவன் போக்குவது போல மக்கள் சிந்தையுள், மக்கள் சிந்தையுள் சார்ந்திருந்த இந்த இருளை, ஆணவ இருளை செங்கதிரவன் போல், குறைகளை நீக்குகின்ற செங்கதிரவனை போல நீக்குகின்ற நூல் எது? திருத்தொண்டர் புராணம். அப்போ சூரியனை போல் இருப்பது திருத்தொண்டர் புராணம். சூரியன் குறைகளை போக்குவது போல மக்களுடைய சிந்தையில் இருக்கின்ற ஆணவத்தை நீக்குவது இந்த புராணம் என்று சொல்றார். அதை நான் பாண்டிச்சேரியில பேசணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அந்த பதிவுல கேட்டிருக்கலாம். புராணங்களுக்கெல்லாம் வேறு வேறு பலன்களை சொல்கிறார்கள். அதாவது திருவிழாடர் புராணத்தை படித்தால் ஆயுள் வளரும், செல்வம் வரும், கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும், நல்ல பிள்ளைகள் பெறுவார்கள், இப்படிலாம் நிறைய பயணம், முதல்ல 100 பயன் சொல்றார் திருவிழாடர் புராணத்தில். அதுபோல் சேக்கிழார் இந்த பெரிய புராணத்துக்கு என்ன பயன் சொல்றாரு பாருங்க. எங்கேயாவது உலக பயன் சொல்றாரு அவருக்கு? பிள்ளை பிறக்கும், கல்யாணம் நடக்கும் என சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ற அவருடைய நோக்கம் என்ன என்றால், எல்லாம் அடியார்கள், எல்லாம் ஆணவம் நீங்கி இருக்கின்ற அடியார்கள், அந்த ஆணவத்தின் பக்கமே போவாதவர்கள், யார் எனது என்ற செதுக்கி இல்லாதவர்கள். இப்போ கண்ணப்ப நாயனார் என்றால் நான் என்பதை மறந்து போனார். திருத்தொண்டர் என்று சொன்னால் எனது என்பதை மறந்து போனார். ஏற்படை நாயனார் என்றால் எனது மனைவி என்பதை மறந்து போனார். அதுபோல யான் எனது என்ற செதுக்கை நீக்கியிருந்தா அடியார்கள் இருக்கிறாங்க. அந்த அடியாரை பற்றி சொல்லுகின்ற நூலை நீங்க கிடைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் வரும் என்றால், யான் எனது என்ற ஆணவம் நீங்கும். அதுதான் இதனுடைய தலையாய பயன். இன்னும் சைவ மரபுகளை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம், அடியார்களை பெருமையெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதெல்லாம் இந்த புராணத்துக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நூலுக்கு தலையாய பயனாக சேக்கிழார் கருதுவது, சேக்கிழார் நமக்கு அறிவுறுத்தல் என்ன என்றால், உலகத்துல 2 இருள் இருக்கு இல்லையா? குறையுளை கதிரவன் போக்குகிறார், அகையுளை யான் எனது என்ற அகையுளை போக்குவது இந்த திருத்தொண்டர் புராணம் என்றுதான் சொல்றார். சிவஞான முனிவர் சிவஞானபுரத்துக்கு உரை எழுதும் போது பாயிரத்தில் உரை எழுதுறார். என்ன எழுதுறார்? இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். முதல்ல பாயிரத்தை தொடங்குற போது, மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண் போல என்று வரும். அது என்ன சொல்றார்? இருளை பற்றி சொல்ற பொழுது மா இருள் அப்படின்ற, மா என்றால் பெருமையின் ஒரு அர்த்தம், பெரிய ஒரு அர்த்தம். பெரிய இருள் உலகத்தை அப்படியே மூடுது. இன்னொன்று, அதனால அது பெருமை. என்ன பெருமை என்றால், உலகத்தையே ஒரே பொருள் தானே, இருள் ஒரு பொருள் தானே, அது அப்படியே மூடு, பொருளே தெரியல, கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாமல் அந்த பொருளை எல்லாம் மறைக்கிறது இருள். அதனால அது ஒரு பெரிய. ஆனால் சூரியன் எல்லா பொருளையும் விளக்குகிறார். அப்ப எல்லா பொருளையும் பிரகாசிப்பதாலே, விளக்குவதாலே அந்த விளக்குகின்ற தன்மை சூரியனுக்கு உண்டு. ஆனால் இருளுக்கு மறைக்கின்ற தன்மை உண்டு. இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது போல மறைக்கின்ற தன்மை அது. சூரியனுக்கு விளக்குகின்ற தன்மை. என்ன சொல்றா? உலகத்திலே எல்லா பக்கத்திலும் இருள் சூழ்ந்தால் ஒரு பக்கத்திலே கிழக்கு பக்கத்தில் இல்லாத சூரியன் தோன்றார்.
எல்லா பக்கமும் சூரியன் வரல, எல்லா பக்கமும் மறைந்திருக்கிற இருளை ஒரு பக்கத்தில் இருக்கிற சூரியன் எழுந்து மறைக்கிறார், எழுந்து விளக்குகிறார். அதுபோல இங்கே ஆன்மாக்கள் எத்தனையோ கணக்கிலடங்காத மக்கள் பிறப்பு இருக்கு. அந்த மக்களுடைய பிறப்பை எல்லாம் அவருக்கு இருக்கின்ற ஆணவத்தை எல்லாம் போக்குகின்ற உயிர்கள் கணக்கில்லாத உயிர்கள். அந்த உயிர் கணக்கில்லாத உயிருடைய சிந்தைகளை சார்ந்திருக்கின்ற ஆணவத்தை நீக்குகின்ற ஒரே நூலாக இருப்பது இந்த திருத்தொண்டர் புராணம் என்று நூல் பயனாக நூல் பெயரை சொல்றார். பெயரை சொல்லுகிற பொழுதே பயனையும் சொல்லிவிட்டார். நூலுக்கு பெயர் திருத்தொண்டர் புராணம். அதுக்கு என்ன பெயர் என்றால் ஆன்மாக்குடைய சிந்தையை சார்ந்திருக்கின்ற அந்த பொங்கிய இருளை போக்குவதுதான் செங்கதிரன் போல் நீக்கும் என்று இங்கீரன் நாமம் கூறி இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தைகளும் சார்ந்திருக்கின்ற பொங்கிய இருளை ஏனை புறையுள் போக்குகின்ற செங்கதிரன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பான் என்று வருது. உங்களுக்கு அந்த கொடுத்த நோட்ஸ்ல போன கொடுத்த நோட்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதாவது அது 10வது பாட்டுல அந்த 4ஆம் பக்கம் 2வது பகுதியில 4ஆம் பக்கம் ரன்னிங் நம்பர்ல 15 வரும். 10வது பாட்டு என்ன சொல்லிருக்கு ஒரு விஷயம். பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என பெயர் வைத்தார். அந்த திருத்தொண்டர் புராணம் சொன்னதுனால சில பேர் என்ன கருதுகிறார்கள், திருத்தொண்டர் என்பது சுந்தரரை குறிக்கும். சுந்தரரை குறிக்கும் என்பதாலே இந்த புராணம் சுந்தரரை பற்றிய புராணம். அடியார்கள் பல பேரை பற்றி சொல்லுது, இருந்தாலும் சுந்தரரை தலைவராக கொண்டு இந்த நூல் வருவதாலே அந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொல்ற திருத்தொண்டர் இருக்கு இல்லையா, அது சுந்தரத்தான் குறிக்கும் என்ற கருத்து உண்டு. அப்படி பல பேர் எழுதியிருக்கிறார். அதைத்தான் நாங்க எழுதியிருக்கிறேன். இந்த நூலை எழுதுகின்ற பொழுதே சேக்கிழார் என்ன பண்றார், அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் என்றார். அந்த அடியாருடைய பெருமையெல்லாம் நான் சொல்லுகிறேன். சுந்தரை மட்டும் சொல்லல, இங்கே இடம்பெறுகின்ற அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுவேன். பல அடியாருடைய புகழை நான் சொல்லுகிறேன் சொன்னார். அது இல்லாமல் திருத்தொண்ட தொகையினுடைய விரிவாக இது வருது. இந்த நூல் திருத்தொண்ட தொகையினுடைய விரிவு. திருத்தொண்ட தொகையில ஒரு அடியார சொல்லல, சுந்தரம் மட்டும் சொல்லல, சுந்தரர் பல அடியாரை சொல்ற. அது இல்லாமல் சிறப்புகளை சொல்லும் பொழுது திருக்கூட்ட சிறப்பு என்று தனியா சொல்றார். திருமலை சிறப்பு, நகர சிறப்பு என்பது போல திருக்கூட்ட சிறப்பு, திருக்கூட்டம் என்றே சொல்றார். அதனால இந்த நூல்ல பல அடியார்களை சொல்ற புராணம் தானே தவிர திருத்தொண்டர் என்பதாலே சுந்தரை மட்டும் அது குறிக்காது. சில பேர் அப்படி திருத்தொண்டர் என்பது சுந்தரை குறிக்கும் என்கிறார்கள். அது பொருந்துவது இல்லை என்பதை நாம தெரியும். திருத்தொண்டர் புராணம் என்றால் பல அடியார்கள் இங்கே தொண்டு செய்திருக்கிறார்கள். பல வகையான தொண்டுகளை செய்த அந்த புராணத்தை, இந்த தொண்டருடைய புராணத்தை நான் சொல்லுகிறேன் என்பதுதான் இதற்கு அர்த்தம். அதுல இன்னொன்று அங்க எழுதியிருக்க அந்த எல்லாம் நோட்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சிந்தை என்றால் சிந்திக்கின்ற அறிவு, சிந்தனை, அதுதான் சிந்தை. அதை சிந்தையிலே சார்ந்திருப்பது எது என்றால் ஆணவம். உயிரோடு சார்ந்திருப்பதாலே அது மலம். சித்தமும் மலம், நமக்கு சித்த மலம் அறிவித்துன்னு சொன்னார். எனவே உயிரை சார்ந்திருப்பது ஆணவம், சித்தத்தை சார்ந்திருப்பது குணங்கள், அது மலம். அப்போ மக்களுடைய குணமாக, ஏன்னா மக்கள் சொல்லிட்டார், மக்களுக்கு இருக்கிற குணம் என்ன என்று சொன்னால் இந்த சாத்விக ராஜ தாமச குணம். அதை நீக்கி உயிரை சார்ந்திருக்கின்ற அந்த ஆணவத்தை, யான் எனது என்ற ஆணவத்தை நீக்குகின்ற நூலாக இது இருக்கிறது என்பதைத்தான், ஆணவைகளை நீக்குவதுதான் இந்த நூலுக்கு பயனாக அவர் சொல்லுகிறார் என்பதை வைத்துக் கொள்ளலாம். வைத்துக்கொண்டு புராணத்துக்கு என்ன பயன் என்றால், முதலாவது பயன் தெய்வ அருட்செயலை அறிந்து கொள்ளுதல். உடைய பெருமான் கருணை மிக்கவனாக இருக்கிறார், இப்படி அடியார்கள் இங்கே இருக்கிறார்கள், எப்படி வேண்டுமானாலும் பக்தி செய்து அவனை அடையலாம், கல்லெறிந்து கூட அவனை அடைந்தார்கள் அல்லவா, அதுபோல எல்லா வகையிலும் அவனை அடையலாம் என்ற ஒரு வழிமுறையை சொல்கிறார் இந்த நூல்.
அதுதான் உண்மையான பயனாக இந்த புராண பயனாக இருக்கிறது. வீடு ஆணவம் நீங்கினால் வீடு பேருதான். ஆணவம் தானே தடையா இருக்கு. அந்த ஆணவ இருள் நீங்கினால் பெருமானுடைய அருள் வரும் என்ற இந்த குறிப்பையெல்லாம் என்று இந்த பாட்டு இங்கிரம் நாமம் கூறி இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தைகள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளே ஏனை குறையுள் போக்குகின்ற செங்கதிரன் போல் நிற்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்று அந்த பாட்டை முடிக்கிறார். இதுவரையில் நமக்கு அந்த 1000 என்ற பகுதி முடிகின்றது. அதற்கடுத்து முதற்காண்டம் என்ற ஒரு பகுதி, அதிலிருந்தான் நமக்கு நூல் தொடங்குகிறார். நூல் தொடங்குகிற பொழுது புராண முறையிலே மலைவளம், நாட்டு வளம், நகர் வளம் சொல்வது என்பது ஒரு இயல்பு, ஒரு காப்பியத்துடைய இயல்பு. அதனால அவர் என்ன செய்தார், இங்க ஒரு பொருத்தமாக சொல்லணும். இப்போ உதாரணமாக காஞ்சி புராணம் பாடுகின்ற சிவஞான முனிவர் காஞ்சிபுரத்துடைய பெருமை எல்லாம் நகர சிறப்பு எல்லாம் அங்க சொல்றாரு. ஏன்னா அது காஞ்சி புராணம். அது போல தாம் எடுத்துக்கொள்கின்ற புராணம் அதற்கு தொடர்பாக உள்ளவற்றை சொல்லணும். இங்க இவர் எடுத்துக்கொண்டது ஒரு நாடு ஒரு ஊர் அல்ல, இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற சேர சோழ பாண்டிய நாடுகள், பல்லவ நாடு எல்லாம் சேர்ந்து இங்க அடியாரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லியா. அதனால என்ன பண்றது, எந்த நாட்டை சொல்றது, எந்த மலையை சொல்றது, எந்த ஆற்றை சொல்றது? எனவே இதை எடுத்து ஒரு சிக்கல். அதான் என்ன பண்ணிட்டார், எல்லா அடியாரையும் தலைவராக இருக்கின்றவர் யார்? நம்முடைய பெருமான். பெருமானுடைய மலையை சொல்லுவோம் என்றுதான் ஒரு குறிப்பிட்ட நியாயமா பார்த்தீங்கன்னா அனவாய சோழன் தான் இதை எழுத சொன்னான். அதான் சோழ நாட்டை பற்றி சொல்ல போறாங்க, மலையை சொல்றாரு. சோழ நாட்டுல மலையே கிடையாது, மலையை சொல்ல முடியாது. ஆறு காவிரி இருக்குது, அது தனியா எடுத்து சொல்ல முடியாது. என்றால் தமிழ்நாட்டுல பாய்கின்ற பல நதிகள் அவரே சொல்றார். கெடில நதி கங்கையை போல தென்திசை கங்கை என்னும் கெடில் என்றார். அப்ப எல்லா நதிகளும் எல்லாம் சிறப்புடையதான். எனவே அவர் என்ன செய்கிறார், சோழ நாட்டை பாடணும் முதல்ல. ஏன்னா அனவாய சோழன் அவன் தான் அதுக்கு காரணம். அதை வேறு வகையிலே பாடலாம். ஏதோ அவன் பாட சொன்னதற்காக சோழ நாட்டை பாடல. பொதுவாக சோழ நாடு என்பது சைவத்துக்கு சிறந்ததாக சொல்றோம் இல்லையா? திருக்கோயில்கள் எல்லாம் சோழ நாட்டில் தான் அதிகம், காவிரி கரையில் தான் அதிகம். சோழ மன்னர்கள் தான் சைவராக இருந்திருக்கிறார், மாறாமல் இருந்திருக்கார். அதனால் சோழ நாட்டை சொல்ல போறார். இருந்தாலும் மலை என்று சொன்னால் பெருமான் இருக்கின்ற அந்த கைலாய மலையை சொல்லுவோம் என்றுதான் திருமலை சருக்கம் என்று ஆரம்பித்து திருமலை சிறப்பு என்று தொடங்குகிறார். திருமலை என்று சொல்ற அந்த தொடர் முக்கியமானது. இப்போ பெரும்பாலும் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமானுடைய மலைதான் திருமலை என்றாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு வந்தீங்கன்னா திருமலை என்று சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. சைவர்களுக்கு அது அல்ல. திருமலை என்று சொன்னால் திரு என்பது முத்தி, வீடு வேள்வி தருகின்ற கைலாய மலை. அதைத்தான் நாம் சிறப்பா சொல்றோம். சைவர்களுக்கு திருமலைகிரி என்றால் கைலாயம் தான். எனவே திருமலை சிறப்பு என்று எடுத்து இந்த கைலாய மலையினுடைய சிறப்பை எல்லாம் அவர் சொல்லுகிறார். ஒரு பாடல் படிக்கலாம் என்று நான் எண்ணுறேன். ஏன்னா அங்க ரொம்ப நேரமாயிருக்கும், எனக்கு குறையும். அதனால நாளைக்கு வேற உங்களுக்கு அந்த வகுப்பு இது ஆபீஸ்லாம் இருக்கும். ஒரு பாட்டு சும்மா படிச்சு முடிப்போம். அதுக்கு முன்னால என்ன சொல்லணும், எத்தனையோ மலை இருக்கிற பொழுது கைலாய மலையை போய் பெருமான் தேர்ந்தெடுத்தானே, என்ன காரணம்? தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லிட்டு தெற்கே இருக்க வேண்டியதுதானே, ஏன் வடக்க இருக்காருங்கிறார் என்று எல்லாரும் கேட்பார். அதுக்கு என்ன பதில் நாம சொல்றோம்னு சொன்னால், இன்றைக்குத்தான் தென்னகத்தோடு சைவம் சம்பந்தமா இருக்குது. ஆனால் இந்தியா முழுமையும் சைவம் பரவி இருந்திருக்கிறது. எனவே அங்கே இன்னைக்கு வடநாட்டு சைவம் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. இதுல வேற மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் சைவம் என்பது இந்திய நாடு முழுமையும் பரவி இருக்கிறது அல்லவா? எனவே வடக்கே ஒரு இடம், தெற்கே ஒரு இடமாக பெருமான் கொண்டிருக்கிறார். வடக்கே இருக்கின்றது கைலாய மலை, தெற்கே இருப்பது பொதிய மலை என்று இரண்டு வரையும் பெருமான் இருக்கின்ற இடம். நான் ஒரு நோட்ஸ்ல உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சிறப்பிரிகாரத்துல இமயமாயினும் பொதிகளாயினும் நடுக்கின்ற நிலையில் என்பது அல்லது ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையும் என்று பாடுறார் இளங்கோவடி. இந்த இரண்டு வரைக்கும் ஒடுக்கம் கிடையாது, அழிவு கிடையாது.
ஏனென்றால் உயர்ந்தவர் இருக்கிறார் என்றால் இமயமலையில் பெருமான் இருந்து கொண்டு அங்கே ஆட்சி புரிகிறார். அவனையே எண்ணிக்கொண்டு அந்த சாரலே பல முனிவர்கள் விஷயங்கள் எல்லாம் வாழுகிறார்கள். தெற்கே முக்கியமாக பொதிகை மலையிலே அகத்தியர் இருக்கிறார். அத்தனை முனிவர்களுக்கு சமமானவர் இங்கே இருக்கிற அகத்தியர் ஒருத்தர் போகும். எனவே இங்கே பொதிகை மலை அகத்தியர் இருக்கிறார், அங்கே பெருமானும் இருக்கிறார். அகத்தியர் இருந்தால் நிச்சயமா பெருமான் இருக்கிறார் என்று இரண்டு இடங்களிலும் இருப்பதால் தான் திருமுறைகள்ல பொதியிலாய் பூவனத்தாய் என்று பெருமானை பொதியிலும் இருக்கின்றான், திருப்பூவனத்திலும் இருக்கிறான் என்று திருமுறைகள் பாடுகின்றனர். வடக்கே இருக்கின்ற அந்த மலையை ஏன் அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நயமாக பாடுகிறார். அந்த ஒரு பாட்டை இப்ப நீ பார்த்து திருமலை சிறப்பு என்பதுல பொன்னின் வெண்திரு நீரு புனைந்து என பன்னும் நீர் பனி மால்வரை பாலது தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ் கைலை திருமாமலை. கைலாய மலை எப்படி சொல்ற? முதல்ல பொன்னில் வெண் திருநீரு புனைந்து என்ற கைலாய மலை இன்னைக்கு போய் தரிசனம் பண்றவங்க பாக்குறாங்க, பொன்மலையாகவே காட்சி அளிக்கிறது இல்லையா? பார்க்கிறோம், பொன்னாக காட்சி அளிக்கும். அது பொன்னை போல இருக்கின்ற ஒன்று இல்லை. உடைய பெருமான் பொன்னார் மேனியன் என்று சொல்றோம். அந்த பொன்னார் மீனா இருக்கின்ற பெருமானுடைய உடம்பெல்லாம் திருநீர் தானே பூசியிருக்கிறார் பெருமான். பெண் திருநீர் பூசியிருக்கு. பொன்னாக இருக்கின்ற அந்த மேலையிலே திருநீர் பூசியிருக்கிறார். அதே போல அந்த மலையும் பொன்னாக இருக்கிறது. திருநீர் போல பனியை பூசிட்டு இருக்கு இல்லையா? பனி வெள்ளை பனி. அத சொல்ற தன்னை போலவே அது இருப்பதால், தன்னை போலவே அந்த மலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவன் தங்கி இருப்பதாலே அவனை போலவே மலை மாறிவிட்டதுன்னு சொல்லுவான். சிவகொம்பான சிவனை சேர்ந்தால் எப்படி அந்த சிவரூபம் சார்பம் வருகிறதோ, அவன் அங்கே அமர்ந்திருப்பதாலே அவனை போலவே பொன்னாக, அவனை போலவே வெண்திருநீர் பூசுவதாக இருக்கு. மற்ற மலைகள் எல்லாம் கூட பனி படரும், பனி இருக்கு பார்க்கலாம். இது போல நிரந்தரமாக பனி இருப்பதும், நிரந்தரமாக அந்த ஒரு இடத்தை இலிங்கம் போன்று இருக்கின்ற இடத்திலே பொன் போல தெரிவதும். இப்ப இந்த கேதாரநாதம் சொல்றமே, அங்கெல்லாம் பார்க்கிற பொழுது இலிங்கம் பனிக்கட்டியால் அப்படியே உருகி இலிங்க வடிவா இருக்கு இல்லையா அமர்நாத்ல, அது போல இருக்கின்ற அதிசயங்கள் தானே. எனவே இந்த மலை பெருமான் மலையாக இருக்கிறது. பெருமானை போலவே சாரதம் பெற்ற நிலை என்று சொல்லலாம். ஒன்றில் வெண்திருநீர் குறைந்து என பன்னும் நீர் பனிமால் வரை, பனி மால் வரை. இமயமலை என்ற வடமொழிக்கு நல்ல தமிழ் சொல் பனிமால் வரை, இல்ல பனி வரை. என்றால் மயக்கத்தை தருகின்ற அர்த்தம். மயக்கத்தை தருகின்ற மலை அவ்வளவு உயரமாக இருக்கின்றது. உயரத்தினாலே பனியாலே அது எல்லோருக்கும் பார்க்கின்றவர்களுக்கு மயக்கத்தை மலைப்பை தருகின்ற மலை பனிமால் வரை பாலது. அவர் தன்னை யாருக்கும் அறிவறியான், பெருமானை அறிய முடியாது. தான் சுரூப லட்சணத்திலே பெருமானை அறிய முடியாதவன் அல்லவா? அது போல அதுவும் அறியவறியான். இமயவனுடைய உயரத்தையும் நம்மாலே அறிய முடியாது என்று அவனும் அறிவறியான், அவன் இருக்கின்ற இமயமலையும் அறிவறியான் என்று சொன்னார். மற்ற முருகன் இருக்கின்ற தலங்கள், மற்ற தலங்கள்லாம் பெருமான்கள் தமிழ்நாட்டோட மலையில் இருக்கிறார் இல்லையா? திருச்செங்கோடு போன்ற இடங்கள்ல அங்கெல்லாம் மலையில ஏறி பார்த்துறோம். நாம் மலையில ஏற அவனையும் பார்த்துறோம். இமயமலை எப்படி அல்ல, அவன் எப்படி அறிவதற்கு அறிவா இருக்கிறானோ அதுபோல அந்த மலையும் அறிய முடியாது என்று தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ் கைலை, என்றைக்கும் நீங்காமல் இருக்கின்ற கைலாய மலை என்று சொன்னார். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஏன் அப்படி சொல்றார்? திருமுறையிலே பல இடங்கள்ல பல தலங்களிலே பெருமான் இருந்தாலும் கைலாய நாதனையே காணலாமே, தாவாய் கனக திறனே போற்றி கைலை மலையானே போற்றி என்று அதுதான் இடமா சொல்றோம். எனவே அங்கேதான் மன்னி வாழ்கின்றான், இருந்து கொண்டிருக்கிறான் என்று தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ் கைலை திருமாமலை. கைலை என்று சொல்லப்படுகின்ற திருமாமலையாக திரு என்ற சொல் நாம் தெரியும், புத்தியை தருகின்ற ஒன்று. புத்தி பேற்றுக்கு பெருமானுடைய மலையை வணங்கலாம், மலையை சுற்றி வரலாம் என்று அவர் சொல்றார். அதனால இந்த திருமலைக்கு சிறப்பாக முதல்ல சொல்ற போது இறைவனை போலவே சாரூபம் பெற்ற மலை திருநீர் குறைந்து என நீர் பனிமால் வரை
வைப்பானது தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று மன்னி வாழ் ஆளுகின்ற கைதி கொண்டிருந்த கைலாயகம். நம்ம பெருமானை வணங்கி என்று வாழ்த்துவது என்பது ஒரு முறை என்று அவன் இருக்கிற மலையை எப்படி அண்ணாமலையானே என்று அவன் சொல்றோம். பொன்னின் வெண்திருநீர் குறைந்தனே பன்னில் பதிமான் வரைப்பானது தன்னை யாருக்கும் அறிவறியான் என்ற வரை முக்கியம். பெருமான் அறிவதற்கு அறியவன், அதுபோல இதுவும் அறிவதற்கு அரிதா இருக்கு என்றும் மன்னி வாழ்க்கையிலே திருமாமலை என்றார். பெருமானை சார்ந்த அத்தனையும் பெருமானை போலவே மாறுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்றார். மயிலை சாது அங்கே நந்தி தேவனும் சாதுவரை பெற்றிருக்கிறார், அவர் இருக்கின்ற மலையும் சாதுவமா இருக்குது என்ற அந்த அர்த்தம்லாம் சேக்கார் முதல்ல அதை சொல்லுகிறார் என்பதோடு நாம் இன்னைக்கு அதை நிறுத்துவோம். அண்ணல் வீட்டிருக்க பெற்றதுன்றது நம்ம அடுத்த வகுப்புல தொடங்கலாம்.